சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவடத்தூர் கிராமம் எல்லை விநாயகர் கோயில் அருகில் பாரக்கலூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான 5.50 ஏக்கர் நிலத்தை 1999ஆம் ஆண்டு அப்பகுதியில் வசிக்கும் அருந்ததியர் மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கட்டிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஆதி திராவிடர் உள்ளிட்ட மாற்று சமுதாயத்தினர் சிலர் அருந்ததியர் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு அந்த நிலத்தை சீரமைத்துள்ளனர். இதனை அறிந்த அருந்ததியர் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பதிலுக்கு அருந்ததியர் மக்களும் குடிசை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்தனர். இதனை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 2 தரப்பினரையும் சமாதானம் செய்து அந்த இடம் யாருக்கு என அரசு ஒதுக்கிய பிறகு ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என கூறி அனைவரையும் அனுப்பிவிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் இருந்து பருவாய் செல்லும் வழியில் கோவை பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவருக்கு சொந்தமான எலக்ட்ரிக் பைக் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திடீரென எலக்ட்ரிக் பைக்கிலிருந்து கடும் புகை வெளியேறிய நிலையில் தீப்பிடித்து மளமளவென எரிய ஆரம்பித்தது. சுற்றியிருந்த பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்த நிலையில் பைக் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. எலக்ட்ரிக் பைக் தீப்பிடித்து எரியும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. மீனவர்கள் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களும் அவர்களது விசைப்படகும் மன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய அரசு மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி கருமண்டபம் விஸ்வாஸ் நகரை சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன். ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான இவர் காரைக்குடியிலிருந்து சென்னை செல்லும் பல்லவன் விரைவு வண்டி மூலம் தாம்பரம் செல்வதற்காக வந்தார். பல்லவன் விரைவு வண்டி திருச்சி ரயில் நிலையத்தில் வந்தடைந்த போது ரயில் நிற்பதற்கு முன்பாக ஏற முயற்சித்ததாக கூறப்படுகிறது. அப்போது கால் இடறி ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையில் சிக்கினார். அங்கு சரக்கு கையாளும் பகுதியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை ராமச்சந்திரன் அங்கிருந்து பயணிகள் உதவியுடன் உடனடியாக சிக்கியிருந்த அவரை அங்கிருந்து மீட்டார். அதிர்ஷ்டவசமாக சிறு காயத்துடன் ஜெயச்சந்திரன் உயிர் தப்பினார். தொடர்ந்து அவரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். இதன் காரணமாக திருச்சி ரயில் நிலையத்தில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டு ரயில் தாமதமாக புறப்பட்டு சென்றது. அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் பாரத தேசத்தில் நடைபெறும் பாலியல் படுகொலையை கண்டித்து மாவட்ட தலைவர் முகமது சபீக் தலைமையில் பாலக்கரை ரவுண்டானாவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்தும் இந்தியாவில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என கோஷமிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ் மாநில தலைவர் காஜா முகைதீன் பாலியல் வன்கொடுமை தடுப்பதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாலியல் குற்ற வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகள் எந்த உயரிய பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.